நமஸ்தே. என்னுடைய பெயர் சாவித்ரி. நான் விஸ்வ இந்து பரிஷத்துல சம்ஸ்கார சிக்ஷா அதுபோல சம்ஸ்கிருத சிக்ஷா இதற்கு நான் பொறுப்பாளரா தென் தமிழகத்துக்கு இருக்கேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாரதத்துல சமீபத்தில் வந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருடைய மனசையும் கொஞ்சம் நெகிழ செய்தது. என்னன்னா, பகல்காம் அங்க பாகிஸ்தான் தாக்குதல்னால அங்க என்னாச்சுன்னா, நம்ம இருந்து போன அங்க 26 பெண்கள் அவங்க குடும்பத்தோட போனாங்க. அந்த இடத்துல அந்த பெண்களையும் அந்த கணவன்மார்கள் இருக்கும்போது அந்த நேரத்துல அவங்க நீங்க முஸ்லீமா, நீங்க என்ன மதத்தை வழிபாடு செய்யறீங்க, இந்த மாதிரிலாம் அவங்களை கேள்வி கேட்டு முஸ்லீமா தான் அவங்களை விட்டுருவாங்களாம், மற்ற இந்துக்களான அவங்க கொல்றதுன்னு அந்த மாதிரி 26 பேரை அவங்க குழந்தைங்க மனைவி முன்னாட கொண்டாங்க. இது மனசு ஒரு உலுக்கிய சம்பவம். இது ஏப்ரல் மாசம் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. 26 பெண்களே சிந்தூரம், அதாவது நெற்றி பொட்டை அடித்தார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தாக்குதல் நம்ம நடத்தினோம். அதற்கு பெயர் சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க. இது எதற்காக அப்படின்னா, அந்த பெண்கள் ஏதோ அவங்க தலையெழுத்து போனாங்க அப்படின்னு விடக்கூடாது. இது ஒரு காரணமும் இல்லாம அவங்க எதற்காக கொண்டாங்கிறத ஒரு காரணமா வச்சிருந்து இது மிகப்பெரிய ஒரு சிந்தூர் ஆபரேஷன் நடந்தது. இதுக்காக நிறைய போடுறது. உண்மையிலேயே அந்த போர் பல நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அதுல பல விமானங்கள் எல்லாம் பாகிஸ்தான் விமானங்கள்ல தாக்கப்பட்டு எல்லாம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லாரும் கடுமையாக போராடி அதை மிகவும் சிறப்பாக அந்த சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி கொள்ள செய்தார்கள். இதுல எல்லா பக்கமும் சில நஷ்டங்கள் ஏற்படத்தான் ஏற்படும். இதுலயே அது ஏற்படல, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, இங்க இந்தியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லையே அப்படின்னு ஒரு சிலக்காரங்க கேள்வி கேட்கறாங்க. அது எப்படி நியாயமாகும்? எங்க நம்மளும் சாகணும்னா யாராவது நினைப்போம்? இது பண்ணது என்ன? எங்க பெண்களை பொட்ட நீ ஏன் அழிச்சான்னு கேள்வி கேட்கணும். அப்ப எதிராளி சத்தம் சொல்லுவோமே ஒழிய நம்ம பக்கமும் இல்லாம இல்ல இருந்திருக்கு. ஆனால் இதத்தான் மெயினா ஒரு அஜெண்டாவா வச்சுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ யூ ஆர் நாட் a true Hindu. ஒரு ட்ரூ ஹிந்துவா இருந்த இந்த சிந்தூர் ஆபரேஷன் யூ ஹவ் டு அப்ரிஷியேட். அந்த அப்ரிசியேஷன் பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் யூ வாக் அவுட், வாய மூடின்னு போயிடணும். ஆனா அதை கிரிட்டிசைஸ் பண்ண பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்மளால சின்ன செங்கல் கூட நகர்த்தி போட மாட்டோம். ஆனா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்னா அது நல்லது இல்ல. இந்த 26 குடும்பங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு வேற எதுவும் அவங்க உயிரை கொண்டு வர முடியாது. ஆனா அவங்களுக்கு செஞ்சதுக்கு நம்ம அவங்களை விடக்கூடாது அப்படின்னு ஒரு தாக்குதல் நடத்தி மிகவும் கடுமையாக நடந்தது. உண்மையிலேயே மிகவும் ஒரு கோரமான சம்பவம். நடுவில் அந்த மே மாசம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தூர் ஆபரேஷன் மிகவும் வெற்றிகரமாக நம்முடைய பிரதமர் ரொம்ப அழகா அதை சிறப்பா கையாண்டு அதை பண்ணியிருக்கார். அதை அவரை பாராட்டாட்டாலும் அவரை பத்தி ஒரு நெகட்டிவிட்டியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம மனசுல எப்போதுமே நெகட்டிவிட்டி நிறைய வந்ததுன்னா அது நம்ம முன்னேற்றத்துக்கு கிடையாது. அதனால எல்லாருடைய மனசை நல்லது மட்டுமே நினைக்கணும். என்னுடைய ஒத்திக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறத நினைக்கிற தன்னுடைய சகோதரிகளாக இந்த பாரத மக்களை, பாரத பெண்களை அவர் பாவிக்கிறார். பெண்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு. அதனால விவேகானந்தர் சொன்னார், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அமெரிக்காவிலே சொன்னார். ஆனா அதை அவர் இங்கேயே நிரூபிச்சுங்க நம்முடைய பிரதமரானவர். அதனால அனைத்து சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக நான் என்னால முடிஞ்சதை செய்யணும், அவர்களுக்காக நான் நல்லது செய்யணும்னு முன்வந்திருக்கார். அப்படிப்பட்ட அவரை நம்ம போற்றணுமே வழிய கூச்சக்கூடாது. இன்னைக்கு கூட கங்கை கொண்ட சோழபுரத்துல என்னாச்சு அப்படின்னா, நரேந்திர மோடிக்கு ஜெய்னு சொல்லல, நரேந்திர சோழாக்கு ஜெய் அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு மிகவும் சிறப்பாக ஒரு காரியங்கள் அவர் பண்ணத நிறைய மக்கள் மனசு அதை ஏற்படுத்தியிருக்கு. அதை நம்மளும் ஒரு சரியான நோக்கத்துல புரிந்து கொண்டு நாமளும் இந்த மாதிரி நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த
பல வீரர்களுக்கும் எத்தனையோ குடும்பங்களுக்கும் நம்மளால மனசுல ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திப்போம். அதே சமயத்துல எல்லோரும் நன்றாக வாழணும் அப்படின்னு இந்த காவேரி கரை நின்று கொண்டு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யும். அந்த ரங்கநாதருடைய அருளும் இந்த தாயுமானுடைய அனுகிரகம் அல்லது அகிலாண்டேஸ்வரி ஜம்பிகேஸ்வரம் எல்லோருக்கும் ஒன்று சேரட்டும் அப்படிங்கிறது எங்க சொல்றோம். இந்த ஒரு சிந்தூர் ஆபரேஷன் இதோடு நிக்கல, இன்னொரு தொடர்ந்தும் தான் இருக்கு. ஆனால் இது முதல்ல ஒரு படிக்கட்டு. நம்ம வந்து சாம்பிள் காமிச்சிருக்கோம், எங்கள் இதை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். இன்னும் அவங்க இன்னும் வந்தா இன்னும் நம்ம தாக்குதல் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஒருவேளை பாகிஸ்தானுக்கு தான் நான் சப்போர்ட்டா இருக்கணும், யூ கேன் மூவ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்கு நிலைமை. அதனால நம்ம எல்லாரும் நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம துணை புரிவோம், தேசத்தை பாதுகாப்போம், தேசம் நலனுக்காக பாடுபடுவோம். தேசனுக்கு பாடுபடக்கூடியவங்களை நம்ம எப்போதும் ஆதரித்து நம்ம அவங்களுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாரும் தேசத்துக்காக பாடுபடுங்க அப்படிங்கறத இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்தே.